ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். Question from Kalyana Krishnan Ravishankar. பாபாஜி, நீங்கள் சத்சங்கத்தின் போது சம்ரக்ஷனாவில் ஆரம்ப காலத்து பக்தர்கள் எழுதிய பல பாடல்களை பாடச் சொல்வீர்கள். இப்பொழுது ராமராஜ்ய வளாகத்தில் பல தெய்வங்களுக்கு சன்னதிகள் அமைந்துள்ளது. இந்த தெய்வங்கள் பெயரில் புதிதாக யாரேனும் பாடல்கள் இயற்றியுள்ளார்களா? சம்ரஷ்னாவில் ஆரம்ப காலத்தில் எழுதின பாடல்களே எல்லா கடவுளை பற்றியும் தான் ஸ்பெசிஃபிக்காக. ஏன்னா மண்ணடியில் இருக்கிற போது கோயிலெல்லாம் கிடையாது, நிலங்கரையில் இருக்கிற போதும் கோயிலெல்லாம் கிடையாது. எனக்கே தான் மாலை போடுவாங்க, எனக்கே தான் கற்பூரெல்லாம் காட்டுவாங்க. ஜனங்களுக்கு அந்த பரம அத்வைத்தம், மனுஷன்தான் கடவுள் அப்படிங்கிறது புரியாமல் போனதுனால தான் நம்ம இவ்வளோ கோயிலெல்லாம் கட்டின மாதிரி ஆச்சு. இப்போ ஜனங்களுக்கு இதெல்லாம் புரியுது. அதனால் எல்லா சாமியை பற்றியும் சம்ரஷ்னாவில் பாட்டு இருக்குது, இல்லாமல் இல்லை, எல்லா கடவுளை பற்றியும் இருக்குது. வேணா ரெண்டு வரி பாட சொல்கிறேன், பாடுங்க. Samrashna songs on different forms of gods. Shankatahara Mangaladhara Pankaj Charana Shankara Sutta Kunjara Mukha Ananda Nadana. Next. Chindur Muruga Vadivela Shri Siva Shankara Priyabala Kanda Kumara Gurunada Karuna Sagara Siva Bodha. Om Gurunada Jaya Gurunada Jaya Gurunada Siva Gurunada Dakshinamurti Shri Gurunada Tattva Upadesa Sadgurunada Siddha Sankalpa Jaya Gurunada Shri Siva Shankara Mama Gurunada. செந்தில் புரிநாதனுக்கு சேவர் கொடி வேந்தனுக்கு செந்தழல் நிறத்தனுக்கு ஹரஹரோகராவன் சேவடி மலர்களுக்கு ஹரஹரோகரா. பழனிமலை பாலனுக்கு பாலாபிஷேகனுக்கு பன்னிரு கரத்தவர்க்கு ஹரஹரோகரா. பக்தர் கருள் செய்பவர்க்கு ஹரஹரோகரா. பக்தவத்சலா பரமதயாளா பாண்டுரங்கா விட்டலஹரி பரம பாவனா பவபயபஞ்சன பண்டரிநாதா விட்டலஹரி. பந்தள ராஜகுமாரா பம்பா தீர விஹாரா பார்வதி சுத சுகுமாரா பக்தஜன உபகாரா. இந்த மாதிரி எல்லா கடவுளை பற்றியும் போகும். இயேசுநாதரை பற்றி கூட பாருங்க. எங்கள் இயேசுநாதர், எங்கள் இயேசுநாதரே இறைவன் தந்த தூதரே இதயம் தேடும் எளிய தவசீலரே அன்னை மேரே பாலனே அன்பர்கள் சகாயனே விண்ணில் நின்ற மன்னனே என்னையாள வந்தனேயோ எங்கள் ஆல் ரிலிஜியன்ஸ். பாரதியார் அப்படி தான் அல்லாஹ் பற்றி பாடுவார், இயேசு பற்றி பாடுவார். அந்த மாதிரி நாமளும் எல்லா கடவுள்னால் ஒன்று தான், தி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் காட் எல்லாத்தையும் பாடியிருக்கோம். ஈவன் ஆர்த்தியிலே கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் காடுக்கும் ஒவ்வொரு சாங் இருக்கும். முதல்ல மகான்களுக்கு இருக்கும், அந்த மகான்களுக்கு முடிஞ்ச உடனே ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் காடுக்கும் ஒவ்வொரு பாட்டு இருக்கும். எல்லாம் முடிஞ்ச உடனே லாஸ்ட்டில் குறை ஒன்றுமில்லை கோவிந்தான்னு பாடி முடிச்சிடுவோம். அது மாதிரி நமக்கு இந்த ரூபபேதங்கள் இல்லை. ரூபபேதம்னா என்ன, இந்த கடவுள் அந்த கடவுளுங்கிற மாதிரிலாம் நமக்கு எந்த காலத்துலேயும் கன்செப்ட் கிடையாது. வி அக்செப்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் காட். நம்முடைய ஒரே பிரிச்சிங் என்னென்னா, உருப்பட பாருங்கள், கடவுளுடைய பேராலே எதுக்கு அடிச்சுக்கிறீங்க, பேராயிரம் சொல்லி வானோர் ஏற்றும் பெம்மான். சாஸ்திரநாமத்தால் கடவுளே தேவர்கள் எல்லாமே கும்பிடுறாங்களாம். அப்போது நம்மளும் எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு போகுமே. இப்போ என்னது இல்லை, ஏகன் அநேகன், ஒரே ஆள் தான் எல்லாம், ஒரே எலக்ட்ரிசிட்டி தான், மைக் ஆகுது, லைட் ஆகுது, ஃபேன் ஆகுது, எல்லாமே இருக்குது. அதனால் ஒரே கடவுள் தான் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்காங்கிறது நம்முடைய கன்செப்ட்டு. அதனால் ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் செல்லேனம் கொட்டாமணும்.
அதனால் சஹஸ்ரநாமன்றதுன்னா ஆயிரக்கணக்கான பேரை சொல்லி ஒரே கடவுளை தான் நம்ம கும்பிட்றோங்கிறது. ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு போன எந்த மகானும் அப்படி தான் இருப்பான். இப்போ காஞ்சியில் பரமாச்சாரியார் இருந்தார். அவர் வந்து தெய்வத்தின் குரல் ஒரு 5-6 வால்யூம் இருக்குது. அதில் எல்லா கடவுளை பற்றியும் எழுதியிருப்பார். அதில் ஒரு சாப்டர் எழுதுவார். எனக்கு முக்கியம் அம்பாள்னுவார். நான் எல்லா கடவுளையும் அக்செப்ட் பண்ணுறேன், எனக்கு காமாட்சி பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை அவரோட இஷ்ட தெய்வம்ங்கிற மாதிரி வச்சுருக்காரு. இப்போ நீங்களாம் மசால் தோசை சாப்பிட்டீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃபன் பிடிக்கும். ஒருத்தருக்கு தயிர் வடை பிடிக்கும், ஒருத்தருக்கு ஸ்வீட் பிடிக்கும், ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும் இல்லையா? ஏன் பிடிக்குதுங்கிறதுக்கெல்லாம் காரணம் ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லோகோ பின்ன ருசி, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும். பௌர்ணமி என்பது முழு நிலவு நாள் மற்றும் இந்து மதத்தில் மங்களகரமான நாளாக கருதப்படுகிறது. சத்யநாராயண பூஜையை பௌர்ணமி அன்று செய்வது ஒரு பரவலான வழக்கம். ஏனெனில் அன்று இந்து அண்டவியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதுடன் ஆன்மீக நன்மைகளை மேம்படுத்தும் இயற்கை சுழற்சிகளுடன் இணைகிறது. சத்யநாராயண பூஜை செய்வது ஆன்மீக ரீதியில் பல நன்மைகளை தருவதாக நம்பப்படுகிறது. பௌர்ணமி அன்று சத்யநாராயண பூஜை செய்யும் போது ஆன்மீக பலன் மேலும் வலுவடையும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாபாஜி ஸ்ரீ ராமராஜ்ய வளாகத்தில் ஸ்ரீ சத்யநாராயண பூஜை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பௌர்ணமி பூஜை பற்றி தயவு செய்து விளக்கவும். சத்யநாராயணன்றது என்ன? ஹரிஹர இரண்ய கர்ப்ப வீர வேங்கட சத்யநாராயண சுவாமி. ஹரின்னா உனக்கு தெரியும், பெருமாள். ஹரன்னா சிவன். வீர வேங்கடன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி. எல்லாம் சேர்ந்த சத்யநாராயணன்னாக்கா இந்த கலியுகத்தில் சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக இருக்கக்கூடிய நாராயணஸ்வரூபம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் ஆல் இன் ஒன். இந்த பேரில் வந்து ஏதோ தனிப்பட்ட ஒரு ஃபார்ம் ஆஃப் காட் கிடையாது, எல்லாம் சேர்ந்த ஒரு ஃபார்ம். இது உனக்கு முதல்ல புரியணும். அண்ணாவரம்னு ஒரு இடம் இருக்குது ஆந்திராவில், அதாவது ரயில்வே ஸ்டேஷனே இருக்குது. அண்டு விசாகப்பட்டினத்துலேருந்து 2.5 hours திஸ் சைடு, விஜயவாடாலேருந்து 2.5 hours தட் சைடு. ரொம்ப அழகான கோயில். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அங்கே ஒரு நதி ஓடுது, அதனுடைய பேர் பம்பா நதி. ஸோ அன்னவரம் சத்யநாராயண சாமி காலில் இருந்து தான் அந்த பம்பா நதி கிளம்புது. அது அப்படியே கர்நாடகாவில் இருக்கிற ஹரிஹருங்கிற ஊருக்கு வருது. ஹரிஹரில் இருக்கிற சாமிக்கு பேர் என்ன? பம்பாபதி. அங்கேருந்து அப்படியே ஓடி கேரளாவில் சபரிமலை கிட்ட போகுது அது. அப்போது ஒரு ஆரிஜின்ன்றது எங்கே இருக்குது? அன்னவரம் சுவாமி பாதத்துலேருந்து சுரக்குது. அண்ட் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சாயுதன பூஜைன்னுவாங்க. பஞ்சாயுதனம்னா என்ன? எல்லா கடவுளையும் அக்செப்ட் பண்ண ஒரு பூஜை. நீங்கள் கோயிலுக்குள்ளே போகிற போது இங்கே பிள்ளையார் இருப்பார், அதுக்கு பக்கத்தில் இந்த கார்னரில் சூரிய நாராயணன் இருப்பார், இந்த கார்னரில் அம்பாள் இருப்பாள், இந்த கார்னரில் ஒரு சிவலிங்கம் இருக்கும். நடுவில் பிரம்மபீடம்னுவாங்க. அது ஒரு 14 அடி உயரத்துக்கு போகும், அப்படியே ரவுண்டாக இப்படி போகும், பில்லர் மாதிரி போகும். டபுள் டெக்கர் கோயில். அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் சீலிங்கையும் தாண்டி மேலே போகும். நடுவில் ஒரு ஸ்லாட் தான் இருக்கும். மேலே போய் முடிகிற இடத்துல ஒரு மீசை வச்ச நாராயணன், பக்கத்தில் அம்பாள், பக்கத்தில் ஒரு சிவன், இந்த 3 சிலைகள் இருக்கும். அண்டு இந்த மாதிரி படியேறி போய் சாமியை பார்த்துட்டு கீழே வந்து இதெல்லாம் சுற்றிட்டு போகிற மாதிரி அங்கே ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. இது போக அங்கே ராமருக்கு ஒரு சந்நிதி இருக்குது, ராமருக்கு எதிரில் ஆஞ்சநேயரை வச்சு ஒரு சந்நிதி இருக்குது. அண்டு ஒரு கிராம தேவதை அந்த ஊருக்கு சம்மந்தப்பட்டது இருக்கு இல்லையா, அதுக்கு தனியாக ஒரு கோயில் இருக்குது மலை மேலே. அங்கே ரொம்ப நல்லா வச்சுருப்பாங்க கோயில். அந்த நதி இருக்கு இல்லையா, இந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். நல்ல உயரத்தில் மலை இருக்கிறதுனால அங்கே போட்டிங்கெல்லாம் வேறு இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள்லாம் போன காலத்தில் ஒரு சின்ன ஊர் அது. நீங்கள் சங்கராபரணம் சினிமா பார்த்துருந்தீங்கன்னா அதில் அந்த யங்கு ஹீரோ சந்திரமோகன், அந்த ராஜலக்ஷ்மி 2 பேரும் அந்த குடத்தை உருட்டிட்டு ஒரு லவ் சாங்கெல்லாம் வரும் இல்லையா, அங்கே எடுத்தது தான். அது சத்யநாராயண சாமி கோயிலில் எடுத்தது. ஆந்திராவில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம், கிரகப்பிரவேசம், கல்யாணம் எதாக இருந்தாலும் சத்யநாராயண விரதம் பண்ணிட்டு தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. அதனால் அந்த சத்யநாராயண சாமி கோயிலுக்கு அவ்வளோ ஃபேமஸ்ஸு. அங்கே விதவிதமான சத்யநாராயண பூஜை இருக்கும். ஆனால் பூஜை எல்லாருக்கும் ஒன்றே தான். அதாவது சாமிக்கு நேராக அந்த கொடிமரத்துக்கிட்ட உட்காந்து பண்ணால் 1008 ரூபா, கீழே எல்லாம் பண்ணாக்கா 33 ரூபா, 108 ரூபா அந்த மாதிரி இருக்கும்.
நீங்கள் தேங்காய் எல்லாம் வாங்கினு அங்கே போய் உட்காந்துக்கணும். ஒரு பெரிய ஹாலில் ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு மந்திரம் காமனாக சொல்லுவாங்க, கதையெல்லாம் படிப்பாங்க, அதெல்லாம் ஜனங்க கேட்பாங்க. இதுதான் அவங்க செய்கிற பூஜை. ஸோ இது வந்து ஒரு கடவுள் இல்லைங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கினா தான், இல்லை அது அங்கே ஆரிஜினேட் ஆகி கர்நாடகாவுக்கு போயிட்டு பம்பாபத்தி ஆகி சபரிமலை இதுக்கிட்ட வருதுங்கிறது உனக்கு புரிஞ்சாதான் உனக்கு இந்த கன்செப்ட் என்னங்கிறது புரியும். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு அந்த சாமியை பற்றி. பௌர்ணமிக்கு எதுக்கு பூஜை செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம மனம் இருக்கு இல்லையா, அது வந்து சந்திரனுடைய அம்சத்தில் இருக்குது. ஸோ பௌர்ணமி அன்னைக்கு நம்ம மனசு இருக்கு இல்லையா, அது கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். எந்த ஒரு மற்ற நாளில் பௌர்ணமியிலிருந்து தேஞ்சிக்கினே வருது சந்திரன், வளர்பெற தேய்பெற 2 இருக்கும். அதனால் பௌர்ணமி அன்னைக்கு தான் முழுக்க முழுக்க ஒரு பூரணத்துவமான சந்திரன் இருக்குன்றதுனால பௌர்ணமி பூஜை செய்கிற போது நமக்கு நம்முடைய உடம்புலேயும் சந்திரன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ வி கெட் த ஃபுல் எனர்ஜி. அண்டு நமக்கு மனமது செம்மையானால், மனசு சந்திர ரூபம், மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும் என்ற மாதிரி அன்றைக்கி பண்ணுற பூஜைக்கு பலன் ஜாஸ்தி. அதனால் பௌர்ணமிக்கு இந்த சத்யநாராயண விரதம் செய்கிறது என்பதை வழக்கமாக அங்கே வச்சுருக்காங்க. நான் 1980s அந்த கோயிலுக்கு போனேன் முதல்ல. அப்போது சுமார் 400 ஸ்கொயர் ஃபீட் தான் இருந்துச்சு. இப்போது பிரம்மாண்டமாக கோயில் கட்டிட்டாங்க. அண்டு நல்ல வசதியெல்லாம் பண்ணிட்டாங்க. திருப்பதி தேவஸ்தானம், அந்த அன்னவரம் தேவஸ்தானம் எல்லோரும் பெரிய பெரிய ரூம்ஸ் எல்லாம் போட்டு ஹோட்டல் கட்டிட்டாங்க. அண்ட் ஃப்ரீ சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடுனா ஏதோ கதம்ப சாதம்லாம் இல்லை, நல்லா ஒரு ஆந்திரா டிப்பிக்கல் பருப்பு பொடி அந்த மாதிரி எல்லாம் ஆந்திரா ஃபுல் மீல்ஸு அன்னதானத்திலே போடுறாங்க, டேபிள் சேர்லாம் போட்டு. அதுபோக அங்கே ஒரு கேன்டீன் இருக்குது, கேன்டீன்லேயும் சாப்பாடெல்லாம் இருக்குது. அங்கேயும் ஒரு 110 ரூபா 100 ரூபாய்க்கு வருஷம் அந்த டிப்பிக்கல் ஆந்திரா மீல்ஸ் அங்கேயும் போடுறாங்க. அங்கே டிஃபன்லாம் கூட கிடைக்கும். அதனால் ஒரு அற்புதமான இடம். நீங்கள் போகணுன்னா வெக்கேஷன் தானே, இங்கேருந்து நேராக அன்னவரத்துக்கு ட்ரெயின் போகுது. கல்கட்டா சைடு போகிற இல்லை வைசாக் சைடு போகிற எல்லா ட்ரெயினுமே அன்னவரத்தில் நிற்கும். ஸோ அன்னவரத்தில் இறங்கிட்டிங்கன்னா கோயில் பஸ் அங்கே வரும். அந்த பஸ்ஸில் ஏறினீங்கனாக்கா இப்போல்லாம் 2 ரோடு போட்டாங்க. முதல்ல ஒரு ரோடு தான் இருந்துச்சு. இப்போ மலை மேலே ஏறி போகிறதுக்கு ஒரு ரோடு, இறங்கிறதுக்கு ஒரு ரோடு போட்டாங்க. அதனால் கோயில் பஸ்ஸு ரொம்ப சீப்பாக இருக்கும். அங்கே ரூம் இருக்குது. ரூமு முதல்லலாம் ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போது ஒரு 400 ரூபாயிலேருந்து இருக்கும். ஸோ அங்கே ரூம் ஈஸியாக கிடைக்கும், அங்கே தங்கிக்கலாம். இல்லைனாலே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா டாய்லெட்லாம் கட்டி விட்டுருப்பாங்க, குளிக்கிறதுக்கெல்லாம் வசதி இருக்குது. எங்கே வேணால் படுத்துக்கலாம். நல்லா இழைச்சி ஹாலெல்லாம் போட்டு மண்டபமாக கட்டி விட்டுருப்பாங்க. ஸோ எங்கே வேணால் இருக்கலாம். நீங்கள் கோயில் பிரசாதமும் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் போய் சாமியை பார்த்துட்டு கீழே இறங்கி வர்றீங்க இல்லையா, அப்போ எல்லாருக்குமே சத்யநாராயண பிரசாதம் நம்ம பௌர்ணமி கொடுக்குறோம்ல, அந்த கோதுமை அது கொடுப்பாங்க. அந்த ஊரில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எல்லாருக்கும். இதெல்லாம் பேசிக். அண்டு அங்கே பண்ணுற பூஜைலாம் இருக்கு இல்லையா, ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அங்கே இருக்கிறவங்க ஸ்ரத்தையாக பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் நிறைய படிச்சிருக்காங்க அவங்கெல்லாம். அண்டு ஒழுங்காக மந்திரம்லாம் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் இந்த காலத்தில் அங்கே காலையில் 3:30-4 மணிக்கு சிவனுக்கு வந்து ருத்ராபிஷேகம் பண்ணுவாங்க. நீ 5 ரூபா கட்டினா போகிறோம், நீ போய் அங்கே உட்காந்துக்கணும். காலையில் 3:30 மணிக்கு ஐயர் வந்து அந்த சிவனுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லி ஒவ்வொரு அபிஷேகமாக பண்ணிக்கிட்டே வருவார் 5 ரூபாய்க்கு. இப்போ எவ்வளோன்னு எனக்கு தெரியாது. அவர் சொல்லுவார், உங்களுக்கு அர்ஜென்ட்டாக இருந்தால் நீங்கள் போங்க, நான் வந்து ஒழுங்காக பண்ணுவேன் பூஜைன்ட்டு. அந்த மாதிரியான சிஸ்டமெல்லாம் இருக்கிற ஒரு நல்ல இடம். ரொம்ப நல்லாயிருக்கும். மலை மேலே இருக்கிறதுனால நல்லா காற்றாட இருக்கும். அண்டு எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு கோயில். அங்கேருந்து ஒரு பஸ் வருது, அது விசாகப்பட்டினம் சிம்மாச்சலத்துக்கு போகிற பஸ்ஸு. சிம்மாச்சலம் தேவஸ்தானமும் பஸ் விட்டுக்கிறாங்க. அதனால் இந்த பஸ்ஸில் ஏறி நீங்கள் அங்கே போகலாம். இல்லை இங்கேருந்து ரயிலில் நீங்கள் நேராக விசாகப்பட்டினம் போயிட்டு வால்டர்னுவாங்க, அந்த சாமியை பார்த்துட்டு அங்கேருந்து இந்த கோயிலுக்கு வரலாம். இப்படி எல்லாத்துக்கும் வசதிகள்லாம் பண்ணியிருக்காங்க. சிம்மாச்சலமும் ரொம்ப நாளாக இப்போது பெரிய காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டிட்டாங்க. அங்கேயும் நல்ல சாப்பாடெல்லாம் போடுறாங்க. ஒரு காலத்தில் எல்லாம் பேரிச்சம்பழம் விற்றுக்கிட்டு ஒரு ஈமும் வச்சுக்கின்னு இருக்கும். இப்போ எல்லாம் சூப்பராக பண்ணிட்டாங்க. கோயில் ரொம்ப பழைய காலத்து கோயில் சிம்மாச்சலம். அது பார்க்குறதுக்கு ஒரு லிங்கம். ஆனால் அந்த லிங்கத்துக்குள்ளே வராகர் நரசிம்மர் 2 இருக்கும். ஒரு பக்கம் வராகர், ஒரு பக்கம் நரசிம்மர். ஆனால் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அந்த சந்தனத்தை திறப்பாங்க. மற்ற நாளில் லிங்கம் மாதிரி அந்த ஐயர் கண்ணை கட்டின்னு போயிட்டு அந்த சந்தனத்தை அங்கே பூசிட்டு வந்துடுவார். ஒரு லிங்காகாரமாக போட்டுட்டு வருவார்ன்ற மாதிரி
108 ரூபா 100 ரூபா டிக்கெட் வாங்கினீங்கன்னாக்கா கிட்டே போகலாம். லிங்கத்துக்கு ஒரு 2 அடி வரைக்கும் போயிட்டு அந்த லிங்கத்தை சுற்றிக்கிட்டு வர மாதிரி வசதி இருக்குது. இல்லைன்னா இப்படி லைனில் போயிட்டு இப்படி சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். அங்கேயும் வந்து ஒரு தூண் இருக்குது. யாருக்கெல்லாம் குழந்தைங்க இல்லையோ அவங்க வந்து அந்த கோயிலுக்கு ஒரு 25 ரூபாய் இன்னும் கட்டினாக்கா அந்த ஹஸ்பண்டு ஒய்ஃபு 2 பேரையும் அந்த தூணில் அந்த பகவானுடைய உடுத்தி கலைந்த துணி இல்லையா அதில் போட்டு கட்டிடுவாங்க. நீங்கள் வேண்டிக்கணும், எங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய இந்த கோயிலுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு வேண்டிக்கணும். குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாடோ கண்ணுக்குட்டியோ வாங்கி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு இஷ்டமான ஒரு அமௌண்ட்டை கோயில் வண்டியில் போட்டு கடவுளே உன் சார்பாக இந்த குழந்தைய நாங்கள் கொண்டு போய் வளர்த்துக்கிறோம்னு சொல்லி நீங்கள் எடுத்துன்னு வந்து வளர்த்துக்கலாம். இந்த மாதிரியும் அங்கே ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்தியா ஒரு புண்ணிய பூமி. அதனால் ஜனங்க எங்கேயும் போக மாட்டேன்றாங்க, அதுதான் ப்ராப்ளம். ரொம்ப அற்புதமான ஒரு பூமி. அதனால் எல்லா இடத்துலையும் சந்திரபாபு நாயுடு முதல்ல வந்தான் இல்லையா, அப்போ நல்லா பண்ணிட்டான். அந்த ஒரு காலத்தில் விஜயவாடா கோயிலெல்லாம் வந்து போகிறது ஒரு சின்ன மலைப்பாதை, ஒரே டிராஃபிக் ஜாமாக இருக்கும் போகிறது வர்றதுலாம். இப்போ அப்படி இல்லை, காரில் கொண்டு போய் ஒரு பெரிய மைதானம் மாதிரி இருக்கும், அங்கே பார்க் பண்ணிடணும். 4 லிஃப்ட் இருக்குது, எல்லாம் ஃப்ரீ லிஃப்ட்டு. எதில் போனாலும் நேராக கொண்டு போய் சாமியோடைய அந்த க்யூ, மெயின் க்யூ இல்லையா, அங்கே கொண்டு போய் விட்ருவாங்க. கீழே ஃப்ளோர்லலாம் வந்து சாப்பாடு போட்டுனே இருப்பாங்க, யார் வேணால் போகலாம் சாப்பிட்லாம். அந்த மாதிரி நல்லா கம்பீரமாக வசதி பண்ணிட்டாங்க. அங்கே ஃப்ரீ தர்ஷனும் இருக்குது இதில் விஜயவாடா கனகதுர்காவில். அண்டு டிக்கெட் தர்ஷனும் இருக்குது, உங்கள் வசதி. இதுக்கு அதுக்கும் மிஞ்சி போனால் ஒரு 1 hour கேப் இருக்கும். சாமிக்கு ஒரு 4 அடி முன்னால் வரைக்கும் போகலாம் அந்த கோயிலில். யாராக இருந்தாலும் போக முடியும். அங்கே இருக்கிற ஐயருங்களும் ரொம்ப சிரத்தை. நீ அந்த அர்ச்சனை கிச்சனை இதெல்லாம் சொன்னீங்கன்னா நல்லா மந்திரம் சொல்லி சூப்பராக பண்ணுவாங்க. அந்த கோயில்லையும் வந்து இந்த புளி சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் விற்பாங்க. 5 ரூபா 10 ரூபாய்க்கெல்லாம் விற்பாங்க. அண்டு உன் இஷ்டம், நீ எத்தனை பொட்டில் வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அது போக அங்கேயும் இப்போல்லாம் சாப்பாடெல்லாம் போடுறாங்க. அதுவும் மலை மேலே இருக்கிற கோயில் இல்லையா, அதனால் ரொம்ப அழகாக இருக்கும். அதை ஒட்டி பார்த்தீங்கன்னாக்கா இது அந்த விஜயவாடாவில் ஓடுது இல்லையா கோதாவரி, அந்த நதி ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கும். ஸோ அதுவும் நல்ல இடம். அது வந்து விஜயவாடா. அதை தாண்டி நீ போனீங்கன்னாக்கா அன்னவரம், அதை தாண்டி நீ போனீங்கன்னா சிம்மாச்சலம். சிம்மாச்சலத்துலேருந்து நீ போகிறதா இருந்தாக்கா அங்கேருந்து பத்ராச்சலம் ராமர் கோயில், அதுக்கு வழி இருக்குது. பத்ராச்சலம் ராமர் கோயில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன மலை மேலே கோயில். ராமர் மடியில் சீதை உட்காந்து இருப்பாங்க, லக்ஷ்மணன் பக்கத்தில் அம்பு வச்சு நிற்கிற மாதிரி இருக்கும், ஆஞ்சநேயர் இப்படி கும்பிட்டுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கேயும் நிறைய தங்கறதுக்கு ஹரித்தான்னு சொல்லி ஆந்திர பிரதேஷ் டூரிசத்தோட ஹோட்டல் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கேயும் வந்து பிரசாதம்லாம் விற்பாங்க, அதுவே சாப்பிட்டா போகிறோம் உனக்கு. ராமர் இருக்கிற இடத்துக்கு நேர் இதெல்லாம் ஆஞ்சநேயர் இப்படி கும்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பத்ராச்சல ராமதாசர் தானே அதை கட்டினார், கோப்பண்ணாவாக இருந்து. அதனால் அவருக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க. இப்படி கோயிலை சுற்றி நீ வர்றபோது ராமருடைய ஒரு பாதம் அந்த இடத்துல இருக்கும், அதுதான் ஒரிஜினலாக இருந்தது. ஸோ அங்கேயும் போய் ஜனங்க சாமி கும்பிட்டுட்டு வரலாம். அங்கேயும் சாப்பாடெல்லாம் போடுறாங்க. ஸோ அதை முடிச்சிட்டிங்கனாக்கா அவனுக்கு மகாநந்தின்னு ஒரு இடம் இருக்குது. மகாநந்தின்னா பழைய காலத்து சிவன், ஆனால் மரத்தினுடைய வேரில் ஆனது. ஒரு கிராமத்தில், ஒரு காட்டு நடுவில் ஒரு கிராமம்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கே வந்து முன்னால் நீ போகிற போது ஒரு பெரிய குளம் இருக்கும், அது சுடு தண்ணி குளம், சல்ஃபர் வாட்டர். அதில் போய் குளிச்சுட்டு இப்படி போனேனாக்கா சாமி இருக்கும். சாமிக்கு உங்கள் கையாலேயும் பூஜைலாம் பண்ணலாம். பண்ணிட்டு இப்படி வந்தாக்கா ராமர் லக்ஷ்மணர் சீதெல்லாம் இருப்பாங்க. அதை பார்த்துட்டு வர்றது ஒரு வழி. இது அந்த மகாநந்திங்கிற இடம். அஹோபிலம்னு அதுக்கு கிட்டே ஒன்று இருக்குது. அங்கே மலை மேலே 9 நரசிம்மர், 8 நரசிம்மர், கீழே ஒரு ஊருக்குள்ளேயே ஒரு பெரிய நரசிம்மர் கோயில் இருக்குது. அங்கேருந்து பஸ்ஸு போகுது. போனீங்கன்னாக்கா ஒரு மலை ஏற்றத்தில் அந்த இடத்துல ஒரு நரசிம்மர், அங்கேருந்து வேறு வேறு டைரெக்ஷனில் 2 நாள் ஆகும். அந்த மீதி 8 நரசிம்மரையும் கும்பிட்டுட்டு வர மாதிரி. அங்கே இந்த கோம்டி செட்டியாருன்றாங்க இல்லையா, ஆரிய வைசியா, அவங்கெல்லாம் சத்திரம் கட்டி விட்ருக்காங்க. பிராமின்ஸ் எல்லாம் கட்டி விட்ருக்காங்க. நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சாப்பாடெல்லாம் பண்ணி போட்டுருவாங்க. நீங்கள் கட்டு சாதம் கட்டிக்கின்னு கூட மேலெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம். இந்த மாதிரி நல்ல, அதாவது ஒரு காலத்தில் சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரசாத்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்தான். அவன் ஒவ்வொரு ட்ரான்ஸ்ஃபர் அவனை பண்ணுற போதையும் அந்தந்த கோயிலை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி பெருசாக கொண்டாந்துட்டான். இப்போ எல்லா கோயிலுமே ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆந்திராவில் எல்லா கோயிலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் முக்கியமாக பார்க்குறது இதெல்லாம். இது போக மந்திராலயம் இருக்குது, அது ட்ரெயின் போகுது.
மந்திராலயம் ரோடுன்னு இருக்குது. இங்கேருந்து நீங்கள் பாம்பே சைடு போகிற எந்த ட்ரெயின் ஏறினாலையும் மந்திராலயம் ரோடில் நிற்கும். அங்கே இறங்கின உடனே கோயில் பஸ் இருக்கும். அதை எடுத்துன்னு நீங்கள் போனீங்கன்னாக்கா அங்கே மந்திராலயம் தேவஸ்தானம் போர்டில் நிறைய ரூமெல்லாம் கட்டி விட்ருக்காங்க. எல்லாம் 75 ரூபா அப்படி தான் இருக்கும். ப்ரைவேட் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் கோயிலில் சாப்பாடெல்லாம் வேறு போடுவாங்க. அது வந்து ஆர்கனைஸ்டு ஒழுங்கான க்யூ இருக்கும். அதனால் நீங்கள் உள்ளே போய் சாமியெல்லாம் நல்லா கும்பிட்ற அளவுக்கு வசதிகள்லாம் இருக்கும். நல்லா ரெகுலர் க்யூ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. அண்டு எதிரில் ஷாப் இருக்குது. வந்தாலும் செத்துப்பிட்டான் ஓனரு. இந்த பெங்களூரில் இருந்த எம்டிஆர்னு ஒரு கடை அங்கே எதிரில் வச்சுருக்காங்க. அதுதான் அங்கே பயங்கர டிமாண்டு. ஸோ சூடாக பொங்கல், சூடாக இட்லி, வடை எல்லாம் கொடுத்துக்கினே இருப்போம். க்யூ நின்று சாப்பிடுவாங்க அந்த இடத்துல. ரொம்ப சப்சிடைஸ் ரேட்டில் இருக்கும். தங்கத்துக்கெல்லாம் நிறைய இடம் இருக்குது. அங்கேருந்து ஒரு 1 hour போனீங்கன்னாக்கா இந்த காலத்தில் ராமர் சினிமா ஷூட்டிங்காக போட்ட செட்டு மாதிரி இருக்கும். பர்ணசாலை, ராமர், லக்ஷ்மணன், சீதா அவங்கெல்லாம் இருந்த மாதிரி காட்டேஜஸ்ஸு அந்த மாதிரிலாம் கட்டி விட்டுருப்பாங்க. இது போக அங்கேருந்து மந்திராலயத்துலேருந்து கர்நாடகா பார்டரில் அதுக்கு பேர் சண்டூர் குமாரசாமி கோயில்னு பேர். அதெல்லாம் மைன்ஸு. அந்த மைன்ஸுக்கு போகிற ட்ரெயின், இது பஸ்ஸு, லாரிங்களில் நீங்கள் அங்கே போய் இறங்கிக்கலாம். இந்த இடத்துல இறங்கிட்டிங்கனாக்கா கொஞ்சம் படி இறங்கி கீழே வரணும். அங்கே வந்தாக்கா ஒரு குகை மாதிரி இருக்கும். அங்கே சிவலிங்கம், அதை ஒட்டிட்டு அம்பாள், அதை ஒட்டிட்டு ஒரு முருகர், இந்த மாதிரி 3 சந்நிதி அங்கே இருக்கும். அந்த கோயில்லையும் சாப்பாடெல்லாம் போடுவாங்க. அண்டு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு கோயில், சண்டூர் குமாரசாமி கோயில்னு சொல்லிட்டு மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் எல்லாம் சும்மா தான் உட்காந்துக்கிறீங்க. வெக்கேஷன் வேறு இருக்குது 1 மாதம் 1.5 மாதத்துக்கு. ஒன்றும் கஷ்டம் இல்லை. நீ லாங் டிஸ்டன்ஸை பற்றி யோசனை பண்ணியிருந்தால் காஸ்ட்லியாக தெரியும். நான் சொல்கிற மாதிரி அங்கங்கே ஏறி அங்கங்கே இறங்கி நின்றேன்னு வை, உனக்கு ஒன்றும் செலவு ஜாஸ்தி ஆகாது. ஆனால் கிட்ட தானே எல்லாமே. அதனால் ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. நீங்கள் உங்கள் மைண்டில் போயிட்டு வர்ற மாதிரி இருந்தால் கம்மி செலவாகும். இதே வந்து ஆந்திர பிரதேஷ் டூரிசம் இருக்குது, கர்நாடகா டூரிசம் இருக்குது, கேரளா டூரிசம் இருக்குது. அவங்க ஆர்கனைஸ்டாக கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க எல்லா இடத்துலையும் அவங்களும் ஹோட்டல் கிட்டலாம் வச்சுருக்காங்க. தங்கறதுக்கு ஹோட்டலு, சாப்பாட்டுக்கு அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. காஸ்ட்லியாக இருக்கும். பட் உங்களுக்கு எந்த ஹெட்டேக்கு இருக்காது. கொண்டு போய் ஜாலியாக தங்க வச்சு சாப்பாடு போட்டு உங்களை கூப்பிட்டு வந்து விட்டுடுவாங்க. அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. கர்நாடகாலேயும் நிறைய இடம் இருக்குது. உங்களுக்கே தெரியும் இல்லையா? கொல்லூர் மூகாம்பிகா, சிருங்கேரி, கோகர்ணம், சுப்பிரமணியா, அதுக்கப்புறம் கட்டில் துர்கா, தர்மசாலா, எல்லாம் சூப்பர் கோயிலுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மேங்களூர் சைடு போக போக அவ்வளோ கோயிலுங்க இருக்கும். எல்லா கோயிலையும் சாப்பாடு போடுவாங்க. எல்லா கோயில்லையுமே வந்து நல்லபடியாக தரிசனமெல்லாம் பண்ண முடியும். இந்த சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணுறாங்க இல்லையா ஆந்திராவில், அதே மாதிரி அங்கே வந்து உங்களுக்கு தோஷமெல்லாம் போகிறதுக்காக, நாகதோஷம் போகிறதுக்காக சுப்பிரமணியா கோயிலில் அந்த பிரதிஷ்டைன்னுவாங்க. ஒரு கல்லில் பாம்பு வரைஞ்சிருக்கும். உங்களை விட்டு பூஜைலாம் பண்ண சொல்லி அது ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். அதில் கொண்டு போய் ஒரு மரத்தடியில் அதை வைக்கணும். நாகதோஷம்லாம் போகுங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு வசதி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு எங்கே போகணும்னு சொல்லுங்கள், நான் வழி சொல்கிறேன் எப்படி போகிறதுன்னு. இல்லை இப்போ தான் எல்லாமே யூடியூப்லலாம் வருது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு 4 ஊர் சுற்றிட்டு வாங்க. சும்மா உட்காந்து என்ன பண்ணுறீங்க? கேள்வி. பாபாஜி, வடக்கே காசி, வாரணாசி, சோம்நாத், துவாரகா ஆகிய எல்லா கோவில்களிலும் வடக்கிந்தியர்கள் இறைவனை காணும்போது 2 கரங்களையும் மேலே உயர்த்தி சரண்டர் பணியில் சேவிக்கிறார்கள். பிறகு நமஸ்தே பாணியில் சேவிக்கிறார்கள். இதுதான் சரணாகதி தத்துவமா? நம்மில் பலர் 2 கரங்களையும் தலைக்கு மேலே உயர்த்தி வணக்கம் செலுத்துகிறார்கள். இது ஏன் இடத்துக்கு இடம் மாறுபடுகிறது? லோக்கல் கஷ்டம். வீடும் வேண்டா விருப்பிலர் ஆயினார் அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல சிவன் இருக்கிறதா ஐதீகம். இதுக்கு சாஸ்திராரம்னு பேர். நமக்கு 7 திரை இருக்குது. அதில் 4 ஹார்ட்டு, 5 இந்த இடத்துல அம்பாள். இது சிவன். இது நம்முடைய சொந்த ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் இந்த இடத்துல. அதனால தான் 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அப்படின்னு வள்ளலார் சொல்வார். ஸோ இந்த இடத்துல கையை கூடும் அன்பெனில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விருப்பிலராயினார் சேக்கிழார் பெருமான் பாடுவார். இது ஒரு கஷ்டம். நீங்கள் குஜராத் பக்கமெல்லாம் போனீங்கன்னாக்கா
அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சாமிக்கிட்ட போய் நின்றுட்டு 2 கையும் இப்படி தூக்கிட்டு குதிப்பாங்க. அந்த லாங் ஜம்ப் குதிக்கிற மாதிரி. அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, எதுக்குடா குதிக்கிறாங்க. அந்த கற்பூரம் காட்டுற போதெல்லாம் ஜங்கு ஜங்கு. இது அந்த ஊரில் இருக்கிற கஷ்டம். சில கோயில்களில் வந்து 8 மூலையிலையும் விழுந்து விழுந்து கும்புற மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. பொதுவாக லேடிஸோடைய மார்பு தரையில் படக்கூடாதுன்றதுனால லேடிஸ் வந்து இப்படி முட்டி போட்டு இப்படி கும்பிடுவாங்க. ஜென்ஸாக இருந்தால் அங்கே பிரச்சனம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பல கோயில்களில் வழிமுறைகள் எல்லாம் இருக்குது. எதுக்கெல்லாம் ரூல்ஸே கிடையாது. இப்போது கங்கா சாகர்னு ஒரு இடம் இருக்குது, கல்கட்டாலேருந்து 70 கிலோமீட்டர் போனால். அங்கே வந்து முருகர் இருக்கிறதா ஐதீகம். ஸோ நீங்கள் போன உடனே ஒரு பணம் கொடுத்தாக்கா ஒரு கங்கா தண்ணி இல்லையா, கங்கை ஜலம், அதை எடுத்து அந்த சாமி மேலே பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணுற மாதிரி அங்கே ஒன்று இருக்குது. காளிகாட்டு இருக்குது. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் சாமி கும்பிடலாம். தட்சிணேஸ்வரர் காளிகாட்டு இருக்குது. காளிகாட்டுன்றது கல்கட்டாக்குள்ளே இருக்குது. இன்னொன்று தட்சிணேஸ்வர் ராமகிருஷ்ணர் பூஜை பண்ணினா ஒரு கோயில் இருக்குது கல்கட்டாவில். ஸோ கல்கட்டா ப்ராப்பர்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 தான். காளிகாட்டுன்ற ஒரு இடம், காளி, அங்கே பலியெல்லாம் கூட கொடுப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ராமகிருஷ்ண மடம், பேலூர் அதெல்லாம் இருக்குது. அங்கேருந்து 70 கிலோமீட்டர் போனால் இப்போ நான் சொன்னேன் அதுதான் முருகர் கோயில் இருக்குது. அங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் போனீங்கன்னா சாந்தி நிகேதன் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா ஹரே கிருஷ்ணாவுடைய மாயாப்பூர், பீகார் கல்கட்டா பார்டரில் இருக்குது, மாயாப்பூர்னு பேர் அதுக்கு. அதுக்கு அப்புறம் நீங்கள் போனீங்கன்னா காமாக்கியான்னு இருக்குது அஸ்ஸாமில். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சிஸ்டமெல்லாம் இருக்குது. உனக்கு எந்த ஊருக்கு போகணுன்னு என்னை கேளு, நான் சொல்கிறேன். நீ அங்கே போய் தங்கறதுக்கு நல்ல இடம்லாங்குது. கல்கட்டாவில் பாரத் சேவாசிரமம்னு ஒரு இடங்குது. அங்கே வந்து ஒரு 200லேருந்து 400 ரூபாய்க்கு உனக்கு ரூமெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க சாப்பாடெல்லாம் போடுவாங்க. ராமகிருஷ்ண மடத்தில் கூட ரூம் இருக்குது, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அவங்க. அண்டு இல்லைன்னா நம்ம ஊர் ராஜபாளையங்காரங்க கல்கட்டாவில் காளிகாட்டு இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே 2-3 ஹோட்டல் கட்டி விட்ருக்காங்க. லாட்ஜிங்கும் இருக்குது, நம்ம மெட்ராஸ் சாப்பாடும் போடுவாங்க. அதனால் எந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லு, நான் உனக்கு கரெக்டாக கைட் பண்ணுறேன். இதெல்லாம் கோயில் சம்மந்தப்பட்டது. எல்லா இடத்துக்கும் போ, களவும் கற்று மர. நான் ஃபுல்லாக இந்தியாவை சுற்று, நான் சொல்கிற கோயில்கள்லாம் போ, எல்லாம் சும்மா போகணும். அதாவது இந்த பொட்டியெல்லாம் தூக்கின்னு போனேன்னு வை, அந்த பொட்டிக்காக நீ 400 ரூபாய்க்கும் 4000 ரூபாய்க்கும் ரூம் எடுக்கணும். எதுவும் எடுத்துக்காத, சும்மா 2 வேஷ்டி 2 சட்டு ஒரு ஜுவல்லாம் பேக் எடுத்துக்கோ. எங்கே வேணால் தூங்குறதுன்னு வச்சுக்கோ. இல்லை முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணி ரயிலே தூங்கிட்டு போயிடு. ரயிலில் இறங்கின உடனே ரயில்வே ஸ்டேஷன்லேயே பாத்ரூமெல்லாம் இருக்கும், அங்கே போய் குளிச்சுட்டு அங்கேயே ஏதாவது குறிச்சிட்டு அந்த ஊரெல்லாம் போய் பார்த்துட்டு திருப்பியும் வந்துடு. இந்த மாதிரி விதவிதமாக ட்ராவல் பண்ணுறதுக்கு வழிகளெல்லாம் இருக்குது இந்த நாட்டில். ஸோ நீங்கள் தான், அதாவது இஃப் யூ வாண்ட் டு ட்ராவல் வெரி எக்ஸ்க்ளூசிவ்லி அதுக்கு பயங்கரமாக செலவாகும். அதனால் அதெல்லாம் விட்டு நான் சொல்கிற மாதிரி சிம்பிள் ட்ராவல் பண்ணணும். நான் அந்த காலத்தில் அப்படி தான் போடுவேன். நான் பஸ் ஸ்டாண்ட்லேயே படுத்துக்கிடுவேன், அந்த மாதிரி கோயிலையே படுத்துக்குவேன். அப்படி இருந்தால் நீ நிறைய ஊர் சுற்றலாம். இந்த மாதிரி 1500 ரூபாய்க்கு ரூம் போட்டு தங்குறதுனாக்கா அவனுக்கு அதில் தான் டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ரூமு, போகிறது வர்றது, குளிக்கிறது, சென்ட் அடிச்சுக்கிறது, அதுக்காக நம்ம போனோம் இல்லை. அதனால் இஃப் யூ வாண்ட் டு ட்ராவல் கோ வித் லெஸ் லக்கேஜ். அது எதுவுமே இருக்கக்கூடாது. லக்கேஜ்னால் ஒரு ஜுவல்லாம் பை, அதில் நீ போட்டு கட்டினுக்கிற வேஷ்டி சட்டை தவிர இன்னொரு வேஷ்டி ஷர்ட்டு, எங்கே எது கிடைக்குதோ சாப்பிட்னே இரு. இப்போ ரயில்லையே நல்ல சாப்பாடெல்லாம் போடுறாங்க. அவங்களே ஒரு பெரிய பிளேட்டில் வந்து உனக்கு ஒரு பொரியல் அதெல்லாம் வச்சு, தாலெல்லாம் வச்சு, சப்பாத்தி ரைஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீ போகணுன்ற எண்ணம் வரணும். உனக்கு ப்ராப்ளம் வந்து லாங்குவேஜாக இருக்கலாம். உனக்கு உங்கள் லோக்கல் லாங்குவேஜ் தவிர வேறு லாங்குவேஜ் தெரியாதுன்னா ஆந்திரா தாண்டினாக்கா உன் லாங்குவேஜ் எல்லாம் ஒன்றும் யூஸ் ஆகாது. யூ ஷுட் நோ ஹிந்தி அண்ட் யூ ஷுட் நோ. அவங்களுக்கு இங்கிலீஷெல்லாம் அவ்வளோவா கன்வர்சண்ட்டாக பேச தெரியாது. அப்படி இல்லைன்னா உனக்கு ஒரே வழி கூகுள் தான். கையில் வச்சுக்கிட்டு எனக்கு எங்கே இட்லி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சித்தர் தத்துவம். கெட்டுப்போகும் பாலுக்குள் கெடாத நெய் இல்லையா, அதுபோல் அழியப்போகும் உடலுக்குள் அழியாத ஆத்மா. இந்த சித்தர் தத்துவம் பற்றி தயவு செய்து விளக்கம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன், எனவே உடலை ஓவாது ஓம்புகின்றேனே அப்படிங்கிறது திருமூலருடைய பாடல். அப்போது ஒரு பால் குடிக்கணும், ஏதோ பண்ணணும், உனக்கு ஒரு டம்ளரோ ஒரு மக்கோ ஒரு ஜக்கோ ஏதோ ஒன்று தேவைப்படுது.
அந்த மாதிரி தான் இந்த உடம்பு. இந்த உடம்புங்கிறது ஒரு யூஸ்லெஸ் திங். இட்ஸ் ஜஸ்ட் எ கண்டெய்னர். தி கண்டென்ட் இஸ் யுவர் ஸ்பிரிட். உள்ளே இருக்கிறது இந்த உடலுக்கு எதுக்காக மகிமைன்னா, அழியாத ஒரு பரமாத்ம ஜோதி உனக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுதான் கடவுள். எல்லாம் கடந்து உனக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் அதுதான் கடவுளுங்கிறது. அப்போது உனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ்னால் அதுதான் இம்பார்ட்டன்ஸ். ஒரு ஆள், நான் காசிக்கு போகிறேங்க, உங்கள் வீட்டில் ஏதாவது நல்ல சொம்பு இருந்தால் கொண்டாங்க, நான் கங்கா ஜலம் கொண்டு வரணும்னு போய் பக்கத்து வீட்டில் கேட்டான். அவன் சொன்னான், எங்கள் வீட்டில் ஒரு ஓல்டு கக்கு சொம்பு இருக்குதுங்க அப்படின்னா. சரி அதையாவது கொடுங்கன்னு அவன் போய் அதை நல்லா பொடி போட்டு தேய்ச்சி எலுமிச்சம்பழம் போட்டு தேய்ச்சி நல்லா பலன்னு ஆக்கி காசிக்கு எடுத்துன்னு போய் அதில் கங்கா ஜலத்தை பிடிச்சி அதில் ஒரு மாங்கொத்து வச்சு ஒரு தேங்காய் வச்சு அதுக்கு அட்சதை குங்குமம்லாம் போட்டுட்டு நாதஸ்வரம் வாசின்னு காசி யாத்திரை போயிட்டு வந்தான்ட்டு ஊருக்குள்ளே வர்றாங்க. அப்போ எல்லோரும் கங்கா ஜலம் வேணும்னு நிற்கிறாங்க இல்லையா. ககு சொம்புன்னு துரத்தி விட்டான் பாரு, அவங்களோட லைனில் நிற்கிறான். அப்போது உடம்பு ககு சொம்பு தான். கண்ணில் புசுல், மூக்கில் சளி, வாயில் கப்பு, காதில் குளுமி. நீ பாத்ரூம் போகிற வரைக்கும் உடம்புல மலமூத்திரம் தான் இருக்குது, போய் தான் கழிக்கிற நீ. அப்போது யூ ஆர் ஆல்சோ ஏ மொபைல் டாய்லெட் தான். உனக்கு எதுக்கு மரியாதைன்னா உனக்குள்ளே ஒரு ஜோதி எரிஞ்சிக்கிட்டு இருக்குதுங்கிறதுனால தான் அந்த மரியாதை. இப்போ அதை உனக்கு புரிஞ்சு இந்த உடம்பை எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாருன்னு. பிறவி ஒரு பெரிய சமுத்திரம், அதை நீந்துறதுக்காக கடவுள் இந்த உடம்பு கொடுத்துருக்கான். இதை வச்சு தான் நீ சேத்திராடனம் பண்ணணும், பூஜை பண்ணணும், தான தர்மம் பண்ணணும். இந்த உடம்பு வச்சுக்கிட்டு நீ இதெல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு அந்த கடலை கடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சிஸ்டம். எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரியுது? ஒரு ஆள் இருந்தான், அவன் ஏதாவது ஒன்று இந்த கடவுள் கொடுத்துடணுன்னு பார்த்தான். தன்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கணும் அப்படின்னு. நிறைய பேர் அப்படி தான். நான் காசி யாத்திரை போனேன், அங்கே எனக்கு இது விட்டுட்டேன்னுவான். விடுற பதிவு அவனுக்கு பிடிக்காத ஏதாவது இருக்கும். நிறைய பேர் ஒய்ஃபை விட்டுறதுக்கு சாய்ஸ் கிடச்சா விட்டுருவாங்க. அவனுக்கு எதை விடுறதுன்னு தெரியவே இல்லை. பழைய ப்ரஷ் எடுத்தான். இது சீப்பு கழுவுறதுக்கு உதவும் அப்படின்னு அதை தூக்கி வச்சுக்கணும். ஒரு பழைய வேஷ்டி எடுத்தான், இது ஒய்ஃபுக்கு வீடு துடைக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு. இப்படி எதை பார்த்தானே அவனுக்கு யூஸ் ஆகினேச்சு. டாய்லெட்டில் கமௌண்டில் போய் உட்காந்தான். அவனுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு, இதுதான் நமக்கு உதவாது அப்படின்னு ஒன்று. டாய்லெட்லேருந்து அது கலகலான்னு சிரிச்சுதான். டே பாவி, 8 மணி நேரத்துக்கு முன்னே உன் வாயில் நான் பால், பச்சை கற்பூரம், முந்திரி, திராட்சையாக போனேன்டா. நீ என்னை நீ கெடுத்துவிட்டு என்ன மோசம் சொல்கிறியா? நீ தான்டா உலகத்திலே மோசம் அப்படின்னு. அப்போ நேராக அவன் ராமகிருஷ்ணர்கிட்ட போனான். ராமகிருஷ்ணன் சொன்ன கதை தான், என்கிட்ட இருக்கிறதுலேயே யூஸ்லெஸ் நான் தான் தெரிஞ்சுக்கினேன், என்ன நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னா. ஸோ ப்ரியாரிட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ராமகிருஷ்ணர்கிட்ட 3 பேர் போனாங்க, எனக்கு கடவுளை காட்டுங்க அப்படின்னு. ஒருத்தங்கிட்ட அவர் கேட்டார், நீ இது சாப்பிடு, திராட்சை சாப்பிடு, பகவத்கீதை படி அப்படின்னாரு. அவன் எவ்வளோ திராட்சை சாப்பிடணும் சாமி, ஒரு நாளைக்கு எவ்வளோ தடவை சாப்பிட்ணுன்னா. ராமர் சொன்னான், உனக்கு கடவுள் செத்தாலும் கிடைக்காது, போயிட்டு வானாரான். என்ன சாமி? நான் பகவத்கீதை படின்னு சொன்னேன், உன் மண்டையில் உரைக்கவே இல்லை. பகவத்கீதையில் எந்த சாப்டர் படிக்கணும், எத்தனை தடவை படிக்கணும்னு நீ கேட்டியா? திராட்சை தின்றதுல சக்கரை பொங்கல் தின்றது தான் உன் புத்தி இருக்குது, அதனால் போயிட்டு வான்ட்டார். இன்னொருத்தன் போனான், அவன் தலையை பிடிச்சி தண்ணியில் இப்படி அமுக்குனார். ஆன்னு வெளியே எடுத்தான். 2 நிமிஷத்துக்கு முன்னே என்ன நினச்சேன் அப்படின்னாரு. என் தலை எப்போ வெளியே வரும்னு நினச்சேன்னா. அந்த மாதிரி கடவுளை தவிர வேறு எண்ணமே இல்லாத போது நீ என்கிட்ட வா, நான் உனக்கு கடவுளை காட்டுறேன் அப்படின்னாரு. 3வது போனான், அவன் தான் பிற்காலத்தில் விவேகானந்தர் ஆன நரேந்திரன். சொன்னார் ஒய்நாட் அப்படின்னு சொல்லி அவனை தொட்டார். ஒரு 1.5 hours அப்படியே அவனுக்கு அந்த ஆனந்தத்தை காட்டிட்டு திருப்பியும் brought him out of that experience and said, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீ சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால் தான் உனக்கு மறுபடியும் கிடைக்கும். பிகாஸ் யூ கம் டு சர்வ் காட். அதனால் இந்த அனுபவத்தில் நீ எக்ஸசிக்காக உட்காந்துருந்தியானாக்கா வேலையை எப்படி செய்வேன்? சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னால் தான் உனக்கு இது கிடைக்கும். நான் ஸோ விவேகானந்தர் வாழ்க்கையில் 2 தடவை தான் அந்த கடவுளுடைய அனுபவங்களை அவருக்கு கிடைச்சிது. உண்மையான நம்பிக்கைன்றது ஜனங்களுக்கு வர்றதில்லை, நிஜமாக வர்றதில்லை. சிவசங்கர பாபா ஒரு 38 வருஷமாக இந்த வேலை செய்கிறாரு.
நான் ஒரு 50 லட்சம் பேருக்கு நல்லது பண்ணியிருக்கேன், ஒரு 5000 பேர் கூட லாயலாக இல்லை. தோ ஐ ஹவ் சர்வ்டு, ஐ ட்ரீட் எவ்ரி ஒன் அலைக். 50 லட்சம் பேருக்கு சர்வ் பண்ணி 5000 பேர் கூட விளங்கலை. ஃபில்டரிங் ப்ராசஸ் இஸ் வெரி வெரி நெக்லிஜிபிள். அதனால் ஆன்மீகம் என்றது ஒரு தேங்க்லெஸ் ஜாப். எவ்வளோ பெரிய மகானம் அப்படி தான். காஞ்சியில் என்னை விட்டு தெரியல, ஒரு காவி கட்டின்னு உட்காந்து கிழவன் 99 வயசு, 12 வயசில் மடாதிபதி ஆகி பரமாச்சாரியார் 99 வயசு வரைக்கும் இருந்தார். அவர் சொல்கிறார், நான் வந்து முத்ராதிகாரி திட்டம் ஆரம்பித்தேன், திரும்பாவை பாராயணம் ஆரம்பித்தேன், பிடியரிசி திட்டம்னு ஒன்று ஆரம்பித்தேன். பிடியரிசின்னா அவங்க உங்கள் வீட்டில் கொண்டாந்து ஒரு பாத்திரத்தை வச்சுருவாங்க, டெய்லி நீ சாப்பிட்றதுக்கு முன்னே அதில் ஒரு பிடி அரிசி போடணும். அதெல்லாம் மரத்தில் கொண்டு போய் கஞ்சி காய்ச்சி இலைங்களுக்கெல்லாம் ஊற்றுவாங்க. அதுதான் பிடியரிசி திட்டம். குழந்தைங்க திரும்ப சொன்னால் அவங்களுக்கு ஒரு சின்ன கோல்டு காயின் கொடுப்பார். அந்த காலத்தில் கம்மி விலை, ஒரு சவரனே 75 ரூபாய் இருந்துச்சு அந்த காலத்தில், அவ்வளோதான் விலை. அது கொடுப்பார். இப்படி நிறைய ஸ்கீமெல்லாம் கொண்டாந்தேன், எல்லாம் என் கண்ணெதிலேயே அழிஞ்சு போச்சு. ஆனால் சமகாலத்தில் வந்த ரேஸ் கோர்ஸு, டாஸ்மாக் கடைங்கம், இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஓடினு, கேம்பிளிங் ஹவுஸு, அதாவது பரமாச்சாரியன் வந்துக்குனார். அப்போ நான் இவ்வளோ வருஷம் வழித்து என்னத்தை சாதிச்சேன்னு எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இதுதான் உலகம். ஒரு வள்ளலார் வராரு, ராமலிங்க வள்ளலார். அவர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. அது பஞ்சகாலம், வெள்ளைக்காரன் காலம். அதனால் அவரை அணையாத விளக்கு வச்சு எல்லாருக்கும் வந்து அடுப்பு வச்சு எல்லாருக்கும் கஞ்சி காய்ச்சி ஊற்றினுக்கிறார். இன்றைக்கி வரைக்கும் அந்த அடுப்பு எரிஞ்சிருக்குது வடலூரில். அப்போ அவர் கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு. நான் நல்ல செய்ய வந்தேன், யாருமே இல்லை, தேர் ஆர் நோ டேக்கர்ஸுங்கிற வார்த்தையை சொன்னார். பூண்டி மகான் ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், நான் படியளக்க வந்தேன்பா, கோணி பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைப்பா, நான் கடையை கட்டு கைலாசத்துக்கே போகிறேன்பா அப்படின்னார் அவர். ஸோ எவ்வளோ மகான்கள். வாழையடி வாழைன்னுவாங்க, ஒரு வாழை அதுக்கிட இன்னொரு வாழை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மகான் இன்னொரு மகான் இப்படி வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த ஜனங்க யாரையுமே யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஒழுங்காக யூஸ் பண்ணாக்கா அடுத்த மகானுக்கு இங்கே வேலையே இல்லை. ஒரு இயேசுநாதர் வராரு, நாங்கள்லாம் வசதியாக இருக்கிறோம். இயேசுநாதருக்கு என்ன வசதி இருந்தது? ஒரு பறவைக்கு கூட ஒதுங்குவதற்கு ஒரு கூடு இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய பிள்ளையாகி இயேசுவிற்கோ தலை வைத்து படுப்பதற்கு ஒரு செங்கல் அளவு இடமும் இல்லைங்கிறது தான் பைபிள். அவர் போய் மலை மேலே படுத்துக்குவார். யாராவது ப்ரெட்டு கொண்டாந்து கொடுத்தாக்கா எல்லாருக்கும் கிள்ளி கொடுத்துட்டு, அந்த மீனை கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி கொடுத்துட்டு ஒரு வாய் போட்டுக்குவார். இதுதான் அவருடைய வாழ்க்கை. ஆனால் அவர் எல்லாருக்கும் கண்ணு கொடுத்தாரு, நொண்டியை நடக்க விட்டார், பேபிசாஸ் ஓட்டினார், செத்தவனை கூட எழுப்பி காட்டினார். ஆனால் கடைசியில் எல்லோரும் சேர்ந்து அவரை அனாதையாக சிலுவையில் போட்டாங்க. அப்போ கூட அந்த ஆளுடைய நல்ல புத்தி போகவே இல்லை. பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறிகிலாது செய்கிறார்கள்னார். ஃபாதர் ஃபர்கிவ் தம் ஃபார் தே நோ நாட் வாட் தே டூ அப்படின்னார். அப்பயும் அவருடைய நல்ல குணம் அவர் விட்டு போகல. அவர் தண்ணி கேட்குறார், இடுப்பில் இருக்கிற துண்டு கீழே விழப்போகுது. அப்போ அவங்க வந்து ஒரு ஈர துணியை நினச்சி அவர் வாய்கிட்ட கொடுத்து குடிக்கிறதுக்கு விடாமல் சும்மா சும்மா தமாஷ் காட்டுறாங்க. அப்போது அவர் மனசு நொந்து போகுது. பிதாவே என்னை ஏன் கைவிட்டீருங்கிறார். ஃபாதர் ஒய் ஹாவ் யூ ஃபர்சேக்கன் மீங்கிற வார்த்தையை சொல்கிறார். அப்போ இயேசுவை விட பெரிய ஆளா? முந்தானே நேற்று போப்பாண்டவர் செத்துப்பட்டாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ விழா பண்ணுறீங்க. இப்போ இவங்க எல்லாரையும் உருவாக்கணும் ஒரு இயேசுநாதர் இருந்தார். அவர் இருக்கிற காலத்தில் எந்த நாயும் மதிக்கவே இல்லையே. அவர் அனாதையாக தானே போனார். நிக்கோதமஸ்னு ஒரு ராஜா இந்த பொலாண்டியஸ் பைலட் கிட்ட போகிறான், நான் வந்து அவரை எடுத்து அடக்கம் பண்ணலாமான்ட்டு. அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு மீற முடியாமல் தான் இவர் சிலுவையிலே போட்டான். அவன் கேட்டான், நான் வந்து ஒரு கொலை குற்றவாளி இருக்கான், பஸ்கா பண்டிகையில் பரபாசை விடுதலை செய்யட்டுமான்ட்டு. இல்லை இது பரபாசை சிலுவையில் போட்டுமான்னு. இல்லை பரபாசை விடுதலை செய்யும் இயேசுவை சிலுவையில் அறியினாங்க. இதுதான் இந்த சொசைட்டி. ஸோ அவன் கை கழுவிட்டான், அந்த பாவம் எது கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் இன்னி கூட ஒரு நல்ல விஷயத்துக்கு யாராவது கோஆப்ரேட் பண்ணலான்னு இவனும் பொலாந்தியஸ் பைலட் மாதிரி தான் கை கழுவிட்டானுவாங்க. அந்த மூடில் இருக்கிற போது இவன் போய் கேட்குறான் சரின்ட்டு. ஸோ அவரை சிலுவையிலேருந்து இறக்கி அந்த நிக்கோதமஸ் ராஜா அவரை அந்த பொண்ணுக்கெல்லாம் மருந்து போடுறான். யாருமே இல்லை. அவர் தண்ணி மேலே நடந்து வர்றார், இவனுங்கெல்லாம் போட்டில் போயின்னுக்கிறாங்க. அவர் தண்ணி மேலே வந்துட்டு சிலுவை தழும்பெல்லாம் காட்டுறாரு. தாமஸ்ன்றவன் நம்பவே இல்லை. அதனால் இன்றைக்கி யாராவது நம்பாதவன் தான், அவன் பேர் டவுட்டிங் தாமஸ். 30 வெள்ளிக்காசு ஜூடாஸ் காரியட்னு ஒருத்தன் அவரை காட்டி கொடுத்தான். பீட்டர் சைமன் கோழிக்கு ஒருத்துக்குள்ளே இவர் என் குருவே இல்லைன்னு 3 தடவை ரெஃப்யூஸ் பண்ணான். என்ன உலகம் இது? இன்றைக்கி இயேசுநாதருக்கு பெந்த கோஸ்ட்ன்றான், ப்ராட்டஸ்டன்றான், கேத்தலிக்ன்றான், ஊருக்கு சர்ச்சு சாம்பிராணி சட்டி ஆட்டின்னுக்கிறான். ஆனால் இருந்த காலத்தில் எல்லாருமே அவரை கைவிட்டு அநாத மூலமாக தான் போனார். அவர்
இதுதான் இந்த உலகத்தோட விதி. யாராவது ஒரு மகானை ஒழுங்காக யூஸ் பண்ணியிருந்தான்னா அடுத்த மகானுக்கு வேலையே கிடையாது, ரெண்டாவது ஆள் வரவே வேண்டியதில்லை. ஒரு சித்தார்த்தன் அழகான அரச அம்மா அப்பா சுத்தோதன் மாயாவதி பொண்டாட்டி பிள்ளை எல்லாரையும் விட்டு அந்த ஆள் பாவம் போனோம். அந்த ஜனங்களையும் ஏன் கஷ்டப்படுறாங்க, இதுக்கு தீர்வு காணும் கடுமையான விரதம் இருந்து போதி மரத்தடியில் ஞாயி வரான். ஸோ ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லதான் பண்ணுறான். கடைசியில் அவரை பிடிக்காதவங்க தேவதத்தன் ஒருத்தர் இருக்கான். அவன் ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி இந்த ஆள்கிட்ட ஒரு பவரும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பேத்துன்னு போகிறது போது அவனுங்களும் ஓடினானுங்க புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாம். இவர் உட்காந்துக்கிற போது இவரை பிடிக்காதவங்க நீ ஏழை பொம்பளை போய் சாப்பாடு கொடுத்தா அவர் வாங்கிக்குவாருன்னு சொல்லி விஷம் கலந்த சாப்பாட்டை அவருக்கு கொடுக்க சொல்கிறாங்க. வேறு அதை பார்க்குற விஷயம் இருக்குதுன்னு தெரியுது, ஆனால் அவருக்கு மனசு நொந்து போய் உட்காந்துருக்காரா, அதனால் நம்ம செத்து போகலான்னு இது சாப்பிட்டாலும் செத்தார். ஒரு அழகான கவிதை எழுதியிருக்காரு. நொந்த புன்னை குத்துவதில் பயனொன்றில்லை, நோவாலி மடிந்திட்டான் புத்தன் கண்டீர். அந்தனாம் சங்கராச்சாரியன் மாண்டான், அதற்கடுத்த ராமானுஜனும் போனான். சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கனையாலே கண்ணன் மாண்டான். பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான். பார் மீது நான் சாகாதிருப்பேன் காண்பீர், மலிவு கண்டீர் இவ்வுண்மை பொய் கூறேன் யான். மடிந்தாலும் பொய் கூறேன் மானுடர்க்கே, நலிவுமில்லை சாவுமில்லை கேளீர் கேளீர். நாணத்தை கவலையினை சினத்தை பொய்யை, அச்சத்தை வேட்கைதனை அழித்து விட்டால் அப்போது சாவும் இங்கே அழிந்து போகும். மிச்சத்தை பின் சொல்வேன் சினத்தை முன்னே. அழகான பாரதியாருடைய கவிதை. அந்த ரொம்ப எங்கேஜில் செத்துவிட்டான். அதனால் உலகம் என்பது எவ்வளோ பெரிய ஞானிகள் மகான்கள்லாம் வராங்க, ஜனங்க அவங்கள யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. அதனால தான் இவ்வளோ மகான்கள் பேரை சொல்லி எல்லோரும் எப்படியெல்லாம் இந்த உலகத்தால் அவமானப்பட்டாங்கன்னு இருக்கும். உலகம் என்றைக்காவது உருப்பண்ணோன்னா யாராவது ஒரு மகான் சொல்கிறது, அது இயேசுவாக இருக்கட்டும், நபியாக இருக்கட்டும், ராமனாக இருக்கட்டும், கிருஷ்ணாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் இருக்கட்டும், கேட்கணும். யாரும் கேட்க மாட்டானுங்க. இவங்களுக்கு பொறுத்த மாத்திரம் ஒரு சாமியார்னா போவானுங்க, வேடிக்கை பார்ப்பானுங்க, அடுத்த சாமியார், இப்படி ஜம்பிங் ஜாக்ஸ் தான் இவங்கெல்லாம். அதாவது யாரும் நிஜமாக நம்புறதில்லை யாரையும். ஓகேவா? சி ஐ எம் ஏ டிஃப்ரெண்ட் ஸ்பிரிச்சுவல் கை, ஸோ ஐ டோன்ட் பிலீவ் பீப்புள். ஏன்னா ஐ வில் லேர்ன் மை ஹார்ட்கோர் எக்ஸ்பென்சஸ் ஃப்ரம் மை ப்ரெடிசீசர்ஸ். சில பேர் ஏமாந்துடுறாங்க. இந்த ஜனங்க வர்றது, இடுப்பில் துண்டு கட்டிக்கிறது, இப்படி கை வைக்கிறது, விழுறது, இதெல்லாம் பார்த்து ஓஹோ நமக்கு ரொம்ப பெரிய ஃபாலோவிங் இருக்குன்னு எல்லாம் நினச்சிக்கிறானுங்க. அதெல்லாம் நிஜமா எல்லாம் ஏமாத்துறானுங்கள்ல. அதனால் ஏதோ நம்ம வந்துக்கிறோம், இவ்வளோலாம் பண்ணியிருக்கிறோம், ஜனங்க ஒரு விட்டா சந்தோஷம், இல்லைன்னா நம்ம வேலையை நம்ம போயின்னு இருப்போம். ஐ ஹவ் டன் மை பார்ட் ஆஃப் த ஜாப் அண்ட் இட்ஸ் ஃபார் பீப்புள் டு பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். And I don't need your money, I am myself very rich. And I don't have any assistants. இல்லை எந்த ஒரு இடத்துக்கு நீ போ, அங்கே 100 அசிஸ்டன்ட் இருப்பாங்க அந்த சாமியாருக்கு. இங்கே ஐ டூ மை ஒர்க் மை செல்ஃப் அண்ட் ஐ டேக் ஒர்க் அவுட் ஆஃப் ஆல் தி ஸ்மால் சில்ட்ரன் அண்ட் தே ஆர் மோர் டிசிப்ளின் அண்ட் மோர் லவ்விங் while they serve you. இல்லை அதனால் வில் மெயின்டைன் லைக் திஸ். அட்சய பாத்திரமோ உலாவருமானந்த கீர்த்தனமோ, உலாவருமானந்த கீர்த்தனமோ, இச்சையில் உழலும் மனிதரை மீட்கும் இயலிசை நாடகமோ, அன்பெனும் ஆலயமோ இவன் ஒரு அனுபவ நூலகமோ, நண்பனை போல் வந்து ஞானம் நல்கும் நாராயணன் இவனோ, இவன் அட்சய பாத்திரமோ, வானையும் மண்ணையும் அளந்தவனோ, திருவாசகம் துதிக்கும் ஈஸ்வரனோ,
தானே தனக்குள் போராடி வெல்லும் தாரக மந்திரம் உரைப்பவனோ இவன் அட்சய பாத்திரமோ. ஆசையை ஒழித்தவனோ உலகின் ஆன்மீக கதிரவனோ. மாசுகள் அகற்றி ஆசி வழங்கும் ஈசனின் சுடர்முகமோ. பூவினம் வியந்திட சிரிப்பவனோ எழில் புன்னகை கோலம் வரைபவனோ. காவிரி கங்கையில் நீராடி கொண்டும் காற்றினை புசித்தும் வாழ்பவனோ. திருக்குறள் தெளிவுரையோ முருகன் திருப்புகழ் ஒளி நடையோ. ஜீவனை சிவனாய் மாற்றிய வாழும் தெய்வத்தின் முகவரியோ. கம்பனும் விரும்பும் கவிநயமோ இவன் காலடி மண்தான் குருகுலமோ. சம்ரக்ஷணாயனும் தேரேறி வந்து சாதனை படைக்கும் மாதவனோ இவன் அட்சய பாத்திரமோ. உலாவரும் ஆனந்த கீர்த்தனமோ உலாவரும் ஆனந்த கீர்த்தனமோ. உச்சியில் வைத்தே மெச்சிட தோன்றும் உலக மகா கவியோ இவன் அட்சய பாத்திரமோ உலாவரும் ஆனந்த கீர்த்தனமோ. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. குறை ஒன்றும் இல்லை கண்ணா. குறை ஒன்றுமில்லை